ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. இதில் 6லேருந்து 7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கிராம்பு அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக ஒரு கிளாஸில் நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணிக்குள்ளே நம்ம தட்டி எடுத்த கிராம்பை சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்க போகிறோங்க. பாதி எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த எலுமிச்சப்பழத்தோட தோலையும் இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இதிலிருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வைங்க. நம்ம ஃப்ரிட்ஜை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ கண்ணுக்கே தெரியாத கிருமிகளெல்லாம் அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழ தோலை இனி தூக்கி போடாதீங்க. இதில் ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. ஆரஞ்சு பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தோலில் மேலே இது போல் நீங்கள் கத்தியை வச்சு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் கப் சாம்பிராணிலாம் நம்ம பொருத்தி வைப்போம் இல்லையா? அதை இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே பொருத்தி வச்சுட்டு இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே ஓட்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வழியாக புகை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே நம்ம வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனை சூப்பராக வருங்க. நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் கொசு வரவே செய்யாதுங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் நீங்கள் இந்த மாதிரி பொருத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கம் கொசு வரவே செய்யாது. இந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக நீங்கள் நல்ல பெரிய லெமன் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளேயும் நீங்கள் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி சாம்பிராணி நார்மலாக நம்ம பொருத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அதில் இருக்கிற நெருப்பு அணைஞ்சிடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த நெருப்பு அணையாமல் அப்படியே இருக்குங்க. கொசு தொந்தரவும் இருக்காதுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரஞ்சில் வைக்கலாம், லெமனில் வைக்கலாம், அல்லது சாத்துக்குடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் ரூமில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம், அல்லது ஹாலில் கூட நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பற்ற வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ்லாம் நம்ம தோலோடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த தோலை நம்ம கையை வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். மேலே இருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆனால் அடிப்பக்கத்தில் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக நம்ம சிக்கன் 65லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த சிக்கன் 65லாம் மசாலாலாம் நல்லா பிடிச்சி சிக்கன் 65 ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலேருந்து ஃபஸ்ட்டு தோலை எல்லாத்தையுமே இது போல் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மேலேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லா சிக்கன்லேயும் மேலேருந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் தோலோட சிக்கன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. இது போல் ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலேருந்து கீழே வரைக்கும் தோல் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடிப்பக்கத்தில் இருக்கிற இந்த தோல் தான் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இது போல் நீங்கள் கையை வச்சு அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு.
நம்ம வந்து வெறுமையாக கையை வச்சு இழுக்கும்போது தான் நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நமக்கு இழுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துணியை யூஸ் பண்ணி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிக்கன்லேயும் நம்ம வந்து தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பேண்டின் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ₹1 ஷாம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ₹1 ஷாம்பில் ஒரு பேக்கெட் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதுதான் சேர்க்க போகிறோங்க. சாதம் வடித்த தண்ணியில் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம சேர்த்துருக்கிற ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா நுரைச்சி வருது. இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்னால் வாங்கினோம்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சாதம் வடித்த தண்ணிலாம் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணணுங்க. இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவைப்படுறப்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த லிக்யூடை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லலாம் துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா துணியில் வந்து சரியாகவே அழுக்கு போகாது இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி ஊற்றி அதை வந்து துவைச்சி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லா வந்து துவைச்சி கொடுக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை வந்து நம்ம துணிக்கு மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை துணியாக இருக்கட்டும் அல்லது கலர் துணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்தே போடலாங்க. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி துணி போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி துணி போடுங்க. அப்போ தான் துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லாவே துவைச்சி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சரியாக அழுக்கு போகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் ரெடி பண்ணி ஊற்றி துவைச்சி பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் துணி வந்து நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குங்க. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாங்க. வாட்டர் லெவல் வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 3/4 அளவுக்கு துணி போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து 41 லிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. துணி நல்லா துவைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். சோப்பு, வாஷிங் லிக்யூட் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி லிக்யூட் வந்து ரெடி பண்ணி துவைச்சி பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு துவைச்சி கொடுக்கும். நம்ம ஷாம்பு சேர்த்து துவைச்சிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. துணியும் வெளுத்து போகாதுங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.